அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வால் மிகச்சிறந்த ஹயாத்தை கொடுக்கப்பட்டு அந்த ஹயாத்திற்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலக்கெடுவை அல்லாஹ் விதித்திருக்கிறான். அந்த காலக்கெடு என்பது மரணம். அப்படி இந்த உலகில் பிறந்த அனைத்து மனிதர்களும் ஒரு நாள் கண்டிப்பாக மரணத்தை சுவைத்து தான் ஆக வேண்டும். தற்காலிகமான இந்த வாழ்க்கையை தவிர்த்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய மறுமை என்கின்ற அந்த வாழ்க்கைக்குரிய ஒரு பரீட்சை கூடமாக இந்த உலகை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். இங்கு அந்த மனிதர்கள் தான் தோன்றித்தனமாக சுயமாக சில முடிவுகளை எடுத்து விடாமல் அல்லாஹ் சில சட்டத்திட்டங்களை வகுத்து உங்களுக்கு இந்த மனிதர்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஹயாத்திற்கு உள்ளாக இந்த வாழ்க்கைக்கு உள்ளாக நீங்கள் உங்களை செப்பனிட்டு எப்படி அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கப் போகிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். அல்லதி ஹலகல் மௌத்தா வல் ஹயாத்தா லியபுலுக்கும் ஐயுக்கும் அஹசன அமலா. அதிகமான ஜும்மாவுடைய பயான்களில் நாம் உச்சரிக்கக்கூடிய இந்த வசனம், வாழ்வையும் மரணத்தையும் அவன் விதியாக்கி வைத்திருக்கிறான். வாழ்கின்ற இந்த நேரத்தில் நாம் எது போன்ற நல்ல செயல்களை நல்ல அமல்களை இறைவனிடத்தில் எடுத்து செல்லப் போகிறோம் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். இந்த உலகில் தற்காலிகமாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறான். நீ ஓடியது போதும், நில். மரணம் என்கின்ற வழியாக உம்மை மீண்டும் நாம் அழைத்து கொள்கிறோம். அந்த மரணத்திற்கு பிறகு மறுமை என்கின்ற ஒரு வாழ்க்கையும் அங்கு சொர்க்கம் நரகம் என்று பிரிக்கப்பட்ட சில செயல்களையும் அல்லாஹ் கற்றுத்தருகிறான். அதற்கு முன்பாக இன்னொரு வாழ்க்கை இருக்குதில்ல, மறுமை அடைவதற்கு முன்பாக இன்னொரு வாழ்க்கையை குறித்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். நீங்கள் இந்த வாழ்க்கைக்காக நீங்கள் பயப்பட வேண்டும். அந்த வாழ்க்கை என்பது மன்னரை வாழ்க்கையாக குறிப்பிடுகிறார்கள். ஒரு மனிதர் சாதாரணமாக இயல்பாக எப்படி மரணிக்கிறாரோ, அல்லது ஒரு மனிதர் அடிபட்டு இறந்து விட்டாரே ஆனால் எரிக்கப்பட்டு விடுகிறார், அல்லது சாம்பலாகி இருக்கிறார், எப்படி மரணித்தாலும் சரி, அந்த ரூஹ் என்பது, அந்த உயிர் என்பது, அந்த அஜில் என்பது அல்லாஹால் படைக்கப்பட்டது, என்னால் படைக்கப்பட்டது. மீண்டும் யாரிடத்தில் செல்லும்? மீண்டும் என்னிடத்தில் தான் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். இறைவன் திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் இது குறித்த செய்திகளை சொல்லி காட்டுகிறான். ஐனமா தகுனு யதிஹுமுல்லாஹ் ஜாமியா, என்னிடத்தில் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். நீங்கள் எங்கே திரும்பினாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, என்னிடமே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். வத்தஹு யௌமன் துர்ஜிவுன் ஃபீஹி இலல்லாஹ். மனிதர்களே, நீங்கள் மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாளில் அல்லாஹ்வின் முன் நீங்கள் அனைவருமே கொண்டு வரப்படுவீர்கள். லாரை பஃபி, அந்த கியாமத் நாளில் நீங்கள் எந்த சந்தேகமும்
கொள்ள வேண்டாம். அந்த நாள் என்பது உறுதியானது. அல்லாஹ் இப்படி பல்வேறு வசனங்களில் இந்த செய்திகளை குறித்து நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆனால் நாமும் முஸ்லீம்களாக இருக்கிறோம், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டோம், ஏகத்துவ களிமாய் மொழிந்தவர்களாக இருக்கிறோம். நம்மிடத்தில் என்ன பண்பாடுகள் மிளிர வேண்டும்? இஸ்லாம் எதை சொல்லி காட்டியதோ அந்த பண்பில் அதிகமாக மிளிர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய பண்புகள் மாற்று மத சகோதரர்கள் இருப்பாங்கல்ல, அவர்களை போன்றே எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம் என்கின்ற அந்த சிந்தனையெல்லாம் கிடையாது. எங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்கள், எங்களுடைய பாட்டனார்கள் சொன்னார்கள், அவர்கள் சொல்வதற்கு இணங்க அவர்கள் திருமண உறவு முறைகளில் சில முறைகளை வைத்திருந்தார்கள். நாமும் இன்றளவிலும் ஜமாத்தில் இருக்கிறோம், அதெல்லாம் ஒரு செய்தி. ஜமாத்தில் இருங்க, இல்லாமல் போவாங்க, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆனால் சமுதாயத்தை ஒரு செயல் பாதிப்பதாக இருந்தால் அந்த சமுதாயம் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த சமுதாயம் தவறில் இருந்தால் அந்த தவறிற்கு துணை போகக்கூடிய செயல்களாக இன்றளவிலும் மறைமுகமாக எத்தனை பேர் போயிட்டு வராங்க பாருங்க. பெங்களூர்ல एक निस्बत जाके आई है, மண்டுவா, சுக்ரானா, எத்தனை பயன்கள் கேட்டிருக்கிறோம். இந்த திருமண உறவு முறைகள் மாற்று மத கலாச்சாரங்களை கொண்டு அவன் கியார்வின்றான், பார்வின்றான், கொந்திரின்றான், ஃபாத்தியாக்கள் செய்கிறான். ஜமாத்காரனுக்கு தெரியாமலையாவது போயிட்டு வந்துடணும், எவனும் பார்த்துடக்கூடாது. ஜமாத்காரன் பார்த்தா என்ன, பார்க்கலாம் என்ன? இந்த சமுதாயத்தை இதெல்லாம் பாதிக்குதா இல்லையா? அல்லாஹ் இதை அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்கின்ற அந்த நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ் பார்க்கிறான் என்பதில் சந்தேகமா உங்களுக்கு? ரமலானில் மட்டும் நோன்பு வச்சுட்டா சாப்பிடக்கூடிய நேரத்தில் இப்பொழுது சாப்பிட்டா அல்லாஹ் பார்த்துட்டு இருப்பானே, இப்பொழுது தண்ணீரை குடித்து கொண்டால் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருப்பானே. இந்த திருமணத்தில் கலந்து கொள்வது அல்லாஹ் பார்க்கவில்லையா? நோன்பு நேரத்தில் மட்டும்தான் அல்லாஹ் நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்கிறானா? மற்ற நேரத்தில் கண்காணிக்கிறது கிடையாதா? நமக்கென்று ஏதாவது ஒரு இலக்கு வைத்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மன்னரை வாழ்க்கை ஒரு மனிதனுடைய அடிப்படை. அங்கு ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டால் மறுமையிலும் வெற்றி பெற்று விடுவான். அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள்? குறைந்தபட்ச இலக்கு என்ன வைத்திருக்கிறீர்கள்? குறைந்தபட்ச இலக்கு இருக்கணுமில்ல. ஆனால் நம் அனைவருடைய மனதிலும் ஒரு குறைந்தபட்ச இலக்கு இருக்கிறது. என்ன? இதோ அவர் சம்பாதிக்கிறார்ல, அவருக்கு நல்ல வியாபாரமாங்க, சரியான வியாபாரமா. இன்றைக்கி நேற்று தாங்க தொழில் ஆரம்பித்தாங்க, கொட்டுறான் அல்ல அவங்களுக்கு, எனக்கு வேணுமில்ல. அவர்களை போன்று குறைந்தபட்ச இலக்கு நானும் வைத்துக் கொள்கிறேன். நான் பொருளாதாரத்தை ஈட்டுவதில் குறைந்தபட்ச இலக்கு அவரை போன்று நான் வைத்துக் கொள்கிறேன். அவரை போன்று நானும் சம்பாதிக்க வேண்டும். அவரிடத்தில் ஒரு வீடு இருக்குது, யா அல்லாஹ் என்னுடைய ஹயாத்திற்குள்ளாக எனக்கு ஒரு பங்களாவை கொடு, எனக்கு ஒரு வீடை கொடு, எனக்கு ஒரு காரை கொடு, எனக்கு அதிகமாக நகைகளை கொடு, தங்கத்தை சேமித்து வைக்கிறேன். எனக்கு பிள்ளைகள் இருக்குதுல்ல, அவங்களுக்கு என்ன சேஃப்டி? ஒரு 20 வருடத்துக்கு முன்பாக இப்படி தான் இருந்தோமா? இன்றைக்கு ஒரு மனிதராக அல்லாஹ் நம்மை பண்பட்டவர்களாக பொருளாதாரத்தை அதிகம், இதே பொருளாதாரம் நமக்கு இருந்ததா? அல்லாஹ் காலத்தை சுழற்றக்கூடியவன். உங்களுடைய பிள்ளைகளுக்கென்று, நம்முடைய பிள்ளைகளுக்கென்று அவங்களுக்கு என்னப்பா செக்யூரிட்டி? 20 साल से मेहनत करती घर लेना, உனக்கு கொச்சியா சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. ஒரு வீட்டை வாங்க முடியலையா அவங்களால? உனக்கு பின்னாடி சம்பாதிச்சவெல்லாம் வாங்கிட்டான். பெண்களும் கேட்பாங்க, அதிகமாக கேட்கிறாங்க. ஆண்களும் பார்க்கிறாங்கல்ல, டீ கடையில் உட்காந்து பேசுகிறாங்க, சந்தைகளில் உட்கார்ந்து பேசுகிறாங்க. அவன் என்னப்பா சைக்கிளில் போயிட்டு இருந்தான், இன்னைக்கு 2 வீலரில் போகிறான், அவன் காரில் போகிறான்.
அவனை போன்று எனக்கு ஒரு 2 வீலர் வேணும், அவனை போன்று எனக்கு ஒரு கார் வேணும், அவனை போன்று எனக்கு ஒரு வீடு வேணும், அவனை போன்று இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துட்டு போகிற நேரத்தில் என்னுடைய மனைவி மக்களுக்கு ஏதாவது ஒரு செக்யூரிட்டி வேணும். குறைந்தபட்ச இலக்கு இது எனக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், இயல்பாகவே இந்த குறைந்தபட்ச இலக்கை தவறுதலாக இதை நிர்ணயிச்சுக்கிறோம். எப்படி நிர்ணயிச்சுக்கிறோம்? இன்னொரு 2 வருடம், இன்னொரு 5 வருஷம் கஷ்டப்பட்டனா ஒரு வீட்டை கட்டிடுவேன், 10 வருஷம் கஷ்டப்பட்டனா ஒரு காரை வாங்கிடுவேன், என்னுடைய பிள்ளைகளை நான் படிக்காத படிப்புகளை என்னுடைய பிள்ளைகள் படிக்கணும், நல்ல காலேஜில் சேர்த்துடுவேன், என்ன மாதிரி என்னை போன்று அவர்கள் கஷ்டப்படக்கூடாது, ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும், அதுக்கு தகுந்தாற் போன்று படிக்க வைக்கணும். உலக கல்வி என்பது முக்கியமானது தான், மாற்று கருத்து இல்லை தற்போது இருக்க சூழ்நிலைக்கு. அதே நேரத்தில் உலக கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் மார்க்க கல்விக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? 8 மணிக்கு புள்ள ஸ்கூலுக்கு போகணும், 5 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சு எப்படி அறக்க பறக்க வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த பிள்ளை வந்துருச்சு, மார்க்கம் இல்லாமல் போயிடுமே. மதரசா வச்சிருக்கிறாங்க, இப்போ குரானை படிச்சுட்டு வரட்டும், அதனுடைய தர்ஜுமாவை கேட்கட்டும். வாரம் இதே கிளையில் குரான் வகுப்புகள் நடக்குது, அந்த குரான் வகுப்புகளை நமது பிள்ளைகள் போய் கேட்கட்டுமே. உலக கல்விக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை இறைவன் எதை கேட்பான் நம்மிடத்துலன்றத யோசனை பண்ணி பாருங்களேன். உலக கல்வி ஒரு புறம் வச்சிருங்க, மார்க்க கல்வியை ஒரு புறம் வச்சுக்கிங்க. அது இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் உங்களுடைய அறிவை இந்த உலகத்தில் பெருக்கிக் கொள்வதற்காக அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மார்க்க கல்வி என்பது நாளை கபரில், நாளை மறுமையில், நாளை இறைவனிடத்தில் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக நம்மை சரிபடுத்திக் கொள்ள தொழுகை குறித்து எல்லாம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லாஹ் அழைக்கிறான், நீ முஸ்லீம் ஆயிட்டியா, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டாயா, அந்த கலிமாவை சொல்லிட்டியா, இதோ உன் மீது முதல் கடமை தொழுகை. தொழுகிறனங்க, ஜும்மாவுக்கு வரனே, ஜும்மா டு ஜும்மா வரனே, இதை விடவா? அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மனிதர்கள் மறுமையில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள், என் முன் நீங்கள் வந்து நிற்க வேண்டும்ன்றான். தொழுகை இல்லைங்க, தொழுகை இல்லை, சுபு தொழுகல, தொழாமல் மரணிச்சிட்டேன், தொழாமல் மரணித்து விட்டேன், எனது இறைவனை நான் சந்திக்க இருக்கிறேன், எந்த முகத்தோடு சந்திப்பேன்? நான் தொழகலிங்க. தொழாமல் என்னுடைய இறைவனை நான் சந்திக்கிற நேரத்தில் இறைவன் எனக்கு விதித்த அந்த கடமையை நான் சுப தொழுத பிறகு மரணித்தேன். இப்பொழுது என்னுடைய அமல்கள் இறைவனிடத்தில் எடுத்து காட்டப்படும் என்கின்ற எனக்கு பரிசுகள் கிடைக்கும், எனக்கு அந்தஸ்து கிடைக்கும். இதை எண்ணி ஒருத்தர் தொழுகிறார் வைங்களேன், பரிசுகளுக்கும் இறைவனிடத்தில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்திற்காக ஒருவர் தொழுகிறார். ஆனால் இந்த ரூஹை எடுத்துட்டான். அந்த வேலை நினச்சி பாருங்க, லொஹரில் இறந்துடுறோம், அசரில் இறந்துடுறோம். அந்த வக்து தொழாமல் இருந்து நாம் இறந்து விட்டால் என்ன? ஒவ்வொரு வக்தா சொல்கிறீங்க, ஒவ்வொரு வக்துமே கடமையா? அல்லாஹ் கடமையாக தானே சொல்லியிருக்கிறான். மூமின்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கு அந்த 2 பேருக்குமான வேறுபாடு, இறைவனே இல்லைன்றான் ஒருத்தன், மூமின் இறைவன் இருக்குதுன்றான். 2 பேருக்குமான வேறுபாடு என்னப்பா? தொழுகையை கைவிடுவது. தொழுகை விட்டீங்க, இறை மறுப்பாளர் அவன் தொழுகிறதில்லை, மூமின் தொழுவான். 2 பேருக்குமான வேறுபாடு என்ன? தொழுகையை கைவிடுவது. நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை மற்றவர்களுக்கு வழங்குவதிலிருந்து நான் தானே சம்பாதிச்சேன், நான் சம்பாதித்தது எனக்காகத்தான். இதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு காலம் வந்துவிட்டாலே புயலை விட வேகமாக தன்னிடத்தில் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். நமக்கு நம்பிக்கை இல்லை. பேங்க்ல டெபாசிட்டு
எல்லா இடத்திலும் பிள்ளைங்க பேரில் அசாட்டு, எல்லா சொத்துகள் எல்லாமே சேர்த்து 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 வைத்து இருக்கிறோம். ஏன்? அடுத்த வக்து மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்த வக்து என்பவன் அல்லாஹ். அந்த வக்து மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகையால் தர்மங்களை செய்வதற்கு நிறைய யோசிக்கிறோம். இப்படி தர்மங்கள் செய்யாமல், நோன்பை நோற்காமல், கடமையான தொழுகைகளை தொழாம பாவங்களை செய்தவர்களாக, தீமைகளை செய்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த ரூஹை பார்த்து இறைவன் சொல்லி காட்டுவான். ஒரு மனிதர் மரணிக்கிறார். அவருடைய ரூஹை எடுப்பதற்கு அல்லாஹ் நாடிவிட்டான். அல்லாஹ் நாடிட்டான். அல்லாஹ் நாடிவிட்டால் அவன் எடுக்கக்கூடிய அந்த ரூஹை, அந்த பாவிகளுடைய ரூஹை இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த மனிதர்களுடைய முகத்திலும் முதுகிலும் ஓங்கி அடிக்கப்படும். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட வானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் முகத்தில் அறைவார்கள், முதுகில் அறைவார்கள். நீங்கள் பாவம் செய்த மனிதர்களாக, தொழாமல் பாவம் செய்தவர்களாக, தர்மங்களை செய்யாமல் பாவம் செய்தவர்களாக, விபச்சாரம் செய்து பாவம் செய்தவர்களாக, வட்டி வாங்கி பாவம் செய்தவர்களாக, பாவம் செய்த மனிதனாக இருக்கிறாயே, அந்த மனிதனை அறையக்கூடிய அந்த ஸ்டைலில் தெரிஞ்சிருக்கும் அந்த மனுஷன். பாவம் செஞ்சிட்டோம். இன்றைக்கு இறைவனுடைய சாபத்தை பெற்று விட்டோம், இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாகிவிட்டோம். துர்நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த ரூஹை எடுத்து செல்லுவார்கள் மலக்குமார்கள். அடிக்கிற ஸ்டைலே தெரிஞ்சிடும். முதுகில் ஓங்கி அடிக்கிற ஸ்டைலே நினச்சி பாருங்க. நம்முடைய தாயோ தந்தையோ நம்முடைய உறவினர்களோ எத்தனை பேருக்கு அது நடந்திருக்கும்? எத்தனை பேர் நம்ம அதை பார்த்திருப்போம்? அந்த உயிர் போகுதே, அவனுடைய அந்த கண்கள் நிலை குத்தி கொண்டு இருக்குமே, அந்த நேரத்தை நினைச்சு பாருங்களேன். அந்த துர்நாற்றம் அடிக்கக்கூடிய அதை அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு செல்லுவார்கள். முதல் வானம் திறக்கப்படாது, இரண்டாவது வானம் திறக்கப்படாது. அந்த வானவர்கள், அங்கே இருக்கக்கூடிய வானவர்கள் கேட்பார்கள், யாருடைய ரூஹுப்பா இது? யாருடைய ரூஹ் இது? பாவம் செய்தவனாக இருக்கிறானே, அல்லாவின் கோபத்திற்கு ஆளானவனாக இருக்கிறானே, யாருடைய ரூஹ் இது? இன்னாருடைய மகன், இன்னார். இவர் எந்த கடமையும் செய்யலை, இவர் பாவம் செய்த மனிதராக இருக்கிறார். அந்த மனிதருடைய உயிர் ஒவ்வொரு வானமாக எடுத்துக்கொண்டு போகப்படும். அவருக்கு சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த மனிதருக்கு சொர்க்கத்துடைய வாசல்கள் எப்பொழுதும் திறக்கப்படாது. இந்த உலகத்தில் வாழ்கிற போது இந்த ஜும்மாவுக்கு தயாரானோமே, சென்ட்டு அடிச்சுட்டு அத்தரை அடிச்சுட்டு எப்படி தயாரானோம்? ஆனால் நம்முடைய ரூஹை எடுத்துகிட்டு போகிற அந்த நேரம் கொஞ்சம் நினச்சி பாருங்க. பாவம் செய்த ரூஹாக, தீமைகளை அதிகமாக செய்தவனாக, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்ற ரூஹாக, துர்நாற்றம் அடிக்கக்கூடியவர்களாக வானவர்கள் சபிப்பார்களே நம்மை பார்த்து. அந்த மனிதனுடைய ரூஹை கபரில் அடிக்க சொல்லுவான்ல. அவரை குறித்து சில தகவல்கள், அந்த மனிதரை குறித்து சில தகவல்கள் சொல்லப்படும். கபரில் வைக்கப்பட்டிருக்க அந்த மனிதர் மீது நெருப்பாலான ஆடையை விரியுங்களேன். வா அன்பிசக்கும் மினன்னார், நெருப்பாலான விரிப்புகளை விரிங்க, நெருப்பாலான ஆடைகளை கொடுங்க. வா அஃப்தகு பாபன் மினன்னார், நரகத்தினுடைய வாயில்களை திறந்து விடுங்கள். அங்கு இருக்கக்கூடிய நெருப்பினுடைய ஜுவாலை கபர்ல அந்த மனிதனுக்கு அந்த ஜுவாலை அடிக்கட்டும். பாவம் செய்திருக்கிறல்ல, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறல்ல, நரகத்துடைய வாசலை விரித்து அதனுடைய ஜுவாலை அந்த மனிதர்கள் மீது படட்டும். கல்லா பல் துஹிப்பூனல் ஹாஜிலா வ தஜருனல் ஆகிரா, இந்த உலகத்தினுடைய வாழ்வுதான் முக்கியம். அதில் நாங்கள் மூழ்கி இருந்தோம். வியாபாரத்தில் மூழ்கணும், தொழுகையை மறந்தோம், தர்மங்களை மறந்தோம்.
ஆகையால் இன்றைக்கு பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தாயாருடைய கபருக்கு போகிறாங்க, மன்னரையை பார்க்க போகிறாங்க. அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்பதற்காக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க. அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. கபரை மட்டும் பார்க்க, மன்னரை மட்டும் பார்க்க அனுமதி கிடைத்தது. அந்த மன்னரை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண்ணீர் தாரை தாரையாக இறங்கியவர் அழுகிறார்கள். சஹாபாக்களும் பார்க்கிறாங்க, சஹாபாக்களும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதரே இவ்வளவு கண்ணீர் மல்க அழுகிறீங்களே, என்னுடைய தாயாருக்கு கபரில் வேதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது, அது எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். பனு நஜ்ஜாத் என்கின்ற ஒரு தோட்டத்தை கடந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சென்ற அந்த குதிரை மிரண்டு நிற்கிறது, அப்படியே அலறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார், அந்த தோட்டத்தில் என்ன இருக்குது? 4 கபர்கள் இருக்கிறது. அவர்கள் யார்? ஐயாமுல் ஜாஹிலியாவில் அறியாமை காலத்தில் வாழ்ந்த மக்கள், அவர்கள் இறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அவர்களுக்கு கபரில் வேதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் பார்த்த இந்த செய்தியை சஹாபாக்களே, தோழர்களே, உங்களுக்கும் நீங்களும் இதை கேட்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் துஆ செய்ய நான் நாடினேன். இப்படி சொல்றாங்க. நான் பார்த்தேன்ல, நான் கேட்டேன்ல அந்த கபருடைய வேதனைகளே, நீங்களும் கேளுங்களே, நீங்களும் கேட்டு பாருங்களே. இதற்காக அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செஞ்சேன், துஆ செய்யலாம் நினைச்சேன். ஆனால் அந்த வேதனைகளை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டால் ஒரு ஜனாசாவை கூட நீங்க அடக்கம் செய்ய மாட்டீங்க. இந்த உலகத்தில் வாழ்றீங்கல்ல, ஒரு ஜனாசாவை எடுத்து அடக்கம் செய்ய மாட்டீங்க, பயந்து நடுங்கிடுவீங்க, ஜனாசாவை தூக்கி வீசிட்டு ஓடிடுவீங்க. ஆகையால நான் நாடலை, நான் கேட்கலை. உங்களுக்கும் கேட்குற மாதிரி நான் துவா கேட்குறேன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் ஜனாசாவை தூக்கி வீசிட்டு ஓடிடுவீங்க. அன்புள்ள சகோதரர்களே, நினச்சி பாருங்க, என்னுடைய தாயாருடைய கபருடைய வாழ்க்கை, எனது தந்தையுடைய கபரின் வாழ்க்கை என்னவாக இருக்கிறது? உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் எனது தாயாருக்காக நான் அவருக்காக உதவி செய்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் மரணித்து விட்ட பிறகு எனது தாயாருடைய கபரின் வாழ்க்கை என்னவாக இருக்கிறது இறைவா? எனது தந்தையினுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கிறது? எனது பிள்ளை மரணித்து விட்டான், எனது பெண் பிள்ளை மரணித்து விட்டால், எனது உறவினர்கள் மரணித்து விட்டார்கள், அவருடைய கபர் வாழ்க்கை என்னவாக இருக்கிறது இறைவா? மன்றாடி இருக்கிறோமா? அப்படி மன்றாடி இருந்தா, அது போன்று நாம் மன்றாடி இருந்திருந்தால், கபருடைய வாழ்க்கைக்கு உண்மையே பயப்படக்கூடியவர்களாக இருந்திருந்தால், ஒருவேளை தொழுகை விடுறதுக்கு மனசு வருமா? சுபஹான ரப்பியல் அஸீம், தூய்மையான எனது இறைவனை போட்டு புகழ்கிறேன். சுபஹான ரப்பியல் அஸீம், ருக்குல சொல்லு, என் ரப்புன்னு சொல்லு. சமி அல்லாஹு லிமன் ஹமித, அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து, ரப்பனா வலக்கல் ஹம்து, ரப்புன்னு சொல்லு. சஜிதாவுக்கு போ, சுபஹான ரப்பியல் அலா சொல்லு, ரப்புன்னு சொல்லு. ஒரு இடைப்பட்ட நேரம், ஒரு சஜிதா வந்து எழுந்து நிற்கிற, உட்கார்ற, ரப்பி அக்ஃபிர்லி ரப்பி அக்ஃபிர்லி சொல்லு, திரும்ப திரும்ப சொல்லு. ரப்பே 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 திரும்ப திரும்ப தொழுகையில சொல்லு. இதை திரும்ப 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 சொன்னாதான் நாளைக்கு கேள்வி கேட்பாங்கல்ல, கபர்ல கேள்வி கேட்பாங்கல்ல. எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்த தப்லீகுடைய பயான்களை கேட்டிருப்போம். முதல் கேள்வி என்ன தெரியுமா? மன் ரப்புக்கு, என்ன சொல்லுவோம்? நான் தொழலையே, என் இறைவனை குறித்து ரப்பே ரப்பே என்று நான் அழைக்கலையே. ஒரு ஜும்மாவுக்கு வரேன், அடுத்த ஜும்மாவுக்கு வரேன், எனக்கு நேரம் இல்லை, நான் சம்பாதிக்க போயிட்டேன், நான் தொழுகலை. ரப்பே ரப்பே என்று நீ அழைக்கலையே, மன் ரப்புக்கு என்ன பதில் சொல்லுவோம்? ஹஹா லா அத்ரி லா அத்ரி, எனக்கு தெரியாதே, எனக்கு தெரியாதே. ஏன்? நான் தொழலையே, என் இறைவனை குறித்து அதிகமாக நினைச்சு பார்க்கலையே.
என் இறைவன் தான் எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தவன், அவனுக்காக இந்த பொருளாதாரத்தை அவன் வழியில் நான் கொடுப்பதற்கு நான் தயார். நான் நம்பலையே, அடுத்த வக்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காத நான் நம்பலையே. எங்கிருந்துப்பா வரும்? மண் ரப்புக்கு எங்கிருந்து வரும்? முதல் கேள்வியிலே ஆஃப் ஆயிடுமே. மண் ரசூலுக்கு, மண் தீனுக்கு, இதெல்லாம் முதல் கேள்வியிலே ஆஃப் ஆயிடுவோமே. அல்லாஹுக்கு கட்டுப்படலை, அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படலை. கண்களால் விபச்சாரம் செஞ்சோம், அந்த சீரியலை உட்கார்ந்து பார்த்தோம், குடும்பமாக உட்காந்து நடனம் ஆடுறது, அசிங்கமாக நடனம் ஆடக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தோமே. குடும்பத்தோடு உட்காந்து ஒரு நாளாவது குர்ஆனை எடுத்து திருப்பி படித்து அதற்கான விளக்க உரையை படித்து பார்த்தீங்களா? குழந்தைகளுக்கு சொன்னீங்களா? அந்த நடிகரை குறித்து, இந்த நடிகரை குறித்து, அவர் எப்படி தெரியுமா, இவர் எப்படி தெரியுமா, இதையெல்லாம் குடும்பத்தில் உட்கார்ந்து பேசுனீங்களே. இப்போ என்ன சொல்லுவீங்க? நாளை இறந்து விட்டால் அந்த ஜனாசாவை பிடிச்சிட்டு போகிறாங்களே, நம்ம அதிகமாக சொல்லுவோம் இந்த செய்திகளை. அப்பொழுது அந்த மனிதர் சொல்லி காட்டுவார், ஹத்திமூனி ஹத்திமூனி, என்னை விரைவாக அழைச்சிட்டு போங்க, சீக்கிரம் கூட்டு போங்க. ஏன் லேட் பண்ணுறீங்க? ஏன் மொல்ல பைய ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்க? வேகமாக எடுத்துகிட்டு போங்க. என்ன ஏன்பா ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறீங்க? ஏன்? நான் நன்மைகளை செய்திருக்கிறேன், நான் தொழுதிருக்கிறேன். நான் செய்த தொழுகைக்கு, நான் செய்த நன்மைகளுக்கு அதோ என் இறைவன் எனக்கு பரிசுகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். என வேகம் அழைச்சிட்டு போங்க. ஹத்திமூனி ஹத்திமூனி. கெட்ட மையத்தா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஈரமான கம்பளியிலிருந்து ஒரு நூலை பிரித்து எடுத்தால் எவ்வளவு கஷ்டமாக இருக்குமோ அப்படி பிடுங்கிட்டு போவாங்களே. கபரில் எதிரில் வந்து உட்கார்ந்து கொள்ளுவார். ஹபிவுல் வகீஹி கபரில். இதெல்லாம் இல்லை, ஏற்கனவே நெருப்பாலான ஆடை, விரிப்பு, அந்த நரகத்துடைய ஜுவாலை இப்படி இருக்குமில்ல, எதிரில் ஒருத்தன் வந்து உட்காந்துக்குவார் ஒரு மனிதர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார், ஹபிவுல் வகீஹி முகம் அசிங்கமான மனிதர். ஹபிபு சியாவ் ஆடையெல்லாம் அழுக்காக, முன் தினுர்ரி கடும் துர்நாற்றம் வீசக்கூடியவராக. பஸ்ஸில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார், பக்கத்தில் கொஞ்சம் வேர்வை வடியே உட்கார்ந்துருக்கார். பார்க்குறோம், என்னடா ரொம்ப நேரம் சகிக்க முடியலையே. கபரில் எதிரில் உட்கார்ந்துருப்பார். எது சோகர், நானும் உக்காடுறேன். அசிங்கமாக, கோரமாக, ஆடையெல்லாம் அழுக்காக, கடும் நாற்றம் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒருவர் எதிரில் வந்து உட்கார்ந்துட்டா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. எப்போ வரைக்கும் உட்காந்துருப்பார்? ஹியாம நாள் வரைக்கும் உட்காந்துருப்பார். எதிரில் இன்னொருத்தர் வருவார், கண் பார்வை தெரியாதவர், காது கேட்காதவர். அவர் வந்து அவருக்கு நடுவில் மிகப்பெரிய சுத்தியலை எடுத்துகிட்டு உட்கார்ந்து கொள்ளுவார். அவருடைய வேலை என்ன? பிடிச்சி அடி, சுத்தியலை எடுத்து அடிச்சுக்கிட்டே இரு. பாவம் செஞ்சல்ல, அங்கே ஜாலியாக இருந்தியப்பா, அங்கே ஜாலியாக இருந்தல்ல, கடமைகள்லாம் மறந்துட்டல்ல, அல்லாஹை ஏற்றுக்கிட்ட. அல்லாஹை எப்படி ஏற்றுக்கிட்ட? அவனுக்கு சஜிதா செஞ்சியா? வாரத்துக்கு ஒரு நாள் தான் சஜிதாவா? ஜும்மா மட்டும் தான் சஜிதாவா? தினமும் 5 வேளை சஜிதா சொல்லி கொடுத்தாங்க, அங்கே செஞ்சியா? செய்யலை. உக்கார், ஓங்கி அடி. அந்த சுத்தியலால் ஓங்கி அடித்தால், ஒரு மலையின் மீது அடித்தால் அது மண்ணாகிவிடும். ஏற்கனவே கபரில் அசாபுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. நெருப்பாலான விரிப்புகளும் ஆடைகளும் இப்படி இருக்குது. அப்பொழுது அந்த மையத்தை கேட்பார், யார்ப்பா நீ? விடாமல் இப்படி ஒரு வேதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிற, யார் நீ? வன அமலுக்குல் ஹபீஸ், நீதான். நீ செய்த அமல்கள், நீ செய்த கெட்ட அமல்கள் இருக்குது பாரு, நான் தான். வன அமலுக்குல் ஹபீஸ், நீ செய்த விபச்சாரம். போனியா? அந்த திருமணத்துக்கு போனியா? சமுதாயத்தை பாதிச்சியா? நான் தான். அந்த தீமை தான் நான். தொழலியா? நான் தான் அது. அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய குடும்பத்தினரும் எவ்வளவு கபருடைய அசாபுகளுக்கு ஆளாகி கொண்டு இருப்பார்கள். நம்முடைய தாயோ தந்தையோ நமது பாட்டனார்களோ நமது உறவினர்களோ, அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் எளிமையான செய்தியில் சொல்லிட்டாங்க. நீங்களும் கேட்க நாடி இருந்தால்
நீங்கள் ஒரே ஒரு கபரை கூட அடக்கம் செய்ய மாட்டீர்கள், ஒரே ஒரு மனிதரை கூட அடக்கம் செய்ய மாட்டீர்கள், அந்த ஜனாசாவை தூக்கி வச்சுட்டு போயிடுவீங்க. இப்படி சொன்னாங்கல்ல. உண்மையிலேயே அதில் உள்ளதுபடி நாம் அல்லாஹ்விற்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தொழுகையிலே எவ்வளோ சுணக்கம், தர்மங்களை வாரி கொடுக்கறதுல எவ்வளோ சுணக்கம், சேர்த்து வைக்கலாம். இல்லை எங்களுக்கு வேணும் இப்படி நினைக்கிறோம்ல. மறுமையில் அனைவரும் அல்லாஹ்வின் முன்தான் கொண்டு சேர்க்கப்படுவோம் என்கின்ற அந்த நம்பிக்கை இருந்தால் அனைவருமே அந்த தொழுகையில் நம்மை சீர்படுத்தி கொண்டு தர்மங்களிலும் நோன்பிலும் இன்ன பிற நல்ல அமல்களையும் நம்மை சீர்படுத்தக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நிறைவு சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.